ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் பத்தி பார்க்க போறோம். அதுல வந்து 3 பார்ட் இருக்கு: ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டெக்னிக்கல், இண்டஸ்ட்ரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறது கனெக்ட் ஆயிருக்கும். இது கூட கம்ப்யூட்டரோட பிசிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்குல்ல, அது கூட தான் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது கனெக்ட் ஆயிருக்கும். ஹார்ட்வேர் ரெப்ரசன்ட் த மோஸ்ட் டெக்டைல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் த மெட்டீரியல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மேட் ஆஃப். சரிங்களா? கம்ப்யூட்டர் வந்து எதெல்லாம் வச்சு உருவாக்கியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிபியு. சிபியு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இதோட அப்ரிவேஷன். ஓகேங்களா? இட் இஸ் த ப்ராசஸிங் சிப் that serves as the brain of the device that interprets the digital instruction provided by application. அதாவது இது வந்து ஒரு ப்ராசஸிங் சிப்பு. இது வந்து எதை சர்வ்ஸ் பண்ண, இது வந்து என்னென்னு நம்ம சொல்லுவோம்னா பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். சிபியு பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதெல்லாம் அப்ளிகேஷன் மூலியமாக இதுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து பிட்டு. பிட் இஸ் அன் அப்ரிவேஷன் ஆஃப் பைனரி டிஜிட். பிட்டோட அப்ரிவேஷன் என்ன? பைனரி டிஜிட் தான் நம்ம பிட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து ஸ்மாலஸ்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஸ்மாலஸ்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூஸ்டு பை எ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் வந்து பிட், அதாவது பைனரி டிஜிட். ஈச் பிட் இஸ் எய்தர் ஏ 1 ஆர் ஏ 0, அதாவது அது வந்து 1ஆக இருக்கும், இல்லைன்னா 0வாக இருக்கும் பிட்டுங்கிறது. சரிங்களா? விச் ஆர் த பைனரி டிஜிட்ஸ் தட் மேக் அப் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ். இது இந்த பைனரி டிஜிட் தான் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜை வந்து உருவாக்கியிருக்கு. Bits are literally the foundation upon which computer science is built. In modern computing, information is stored and processed at a scale that is order of magnitude larger than individual bits. அதாவது மாடர்ன் கம்ப்யூட்டிங்கில் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த பிட்டுங்கிறது பயன்படுது. சரிங்களா? see the conversation rate below the better contextualize the size of a bit. அதாவது பிட்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பைட்டுங்கிறது 8 பிட்டு. ஒரு பைட்டு அப்படிங்கிறது 8 பிட்டு சேர்ந்தது தான் ஒரு பைட்டு. ஓகேங்களா? 1 கிலோ பைட் அப்படிங்கிறது 1024 பைட்டு. கிலோ பைட்னா கேபி. 1 கேபிங்கிறது 1024 பைட்டு பி. 1 மெகா பைட் 1 எம்பிங்கிறது 1024 கிலோ பைட். 1 ஜிபி 1 ஜிபிங்கிறது 1024 மெகா பைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறோம் 1 ஜிபி அப்படின்னா 1024 எம்பி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து ரேம். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேம் is the hardware component used to store the data that is actively being used by a processor. இது வந்து ஒரு ஹார்ட்வேர் காம்போனன்ட்டு. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இது வந்து யாரால் யூஸ் பண்ணப்படுது? ப்ராசஸரால் இந்த ரேம் வந்து யூஸ் பண்ணப்படுது. they needed information flows to RAM storage from long term secondary storage, typically a hard drive. ஓகேங்களா? தேவைப்படுறப்ப இன்ஃபர்மேஷனை நம்ம ரேம் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்டரி ஸ்டோரேஜ். செகண்டரி ஸ்டோரேஜ் ரெஃபர் டு த லாங் டேர்ம் டேட்டா ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஃபவுண்ட் இன் ஏ டிவைஸ். அதாவது செகண்டரி ஸ்டோரேஜுங்கிறது லாங் டேர்ம் டேட்டா, எப்போவுமே வந்து அந்த டிவைஸில் இருக்க ஒரு டேட்டா. திஸ் இன்க்ளூட்ஸ் த ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அண்ட் சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ். செகண்டரி ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இருக்கும், ஹெச்டிடி, எஸ்எஸ்டி. ஓகேங்களா? இது ரெண்டும் இருக்கும். வென் யூ சேவ் எ ஃபைல் டு யுவர் கம்ப்யூட்டர் இட் இஸ் சென்ட் டு செகண்டரி ஸ்டோரேஜ். அதாவது நீங்கள் ஒரு ஃபைலை எப்போ வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது வந்து செகண்டரி ஸ்டோரேஜில் வந்து போய் சேவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ரோம். ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு அர்த்தம். திஸ் மெமரி that can only be read from and it is not electronically modifiable after being manufactured. இதில் வந்து ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அதை மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து எலக்ட்ரானிக்காக நம்ம மாடிஃபைபிள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோமை. Computer use ROM to store the critical foundation information like startup process and software instruction. கம்ப்யூட்டர் வந்து ரோமை யூஸ் பண்ணுது எதுக்கு அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சம் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு. அதாவது ஸ்டார்ட் அப் ப்ராசஸ், சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, அந்த இடத்துலலாம் கம்ப்யூட்டர் வந்து ரோம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்புட் ஆர் அவுட்புட் டிவைசஸ். ஐஓ டிவைசஸ், I/O டிவைசஸ்னா இன்புட் ஆர் அவுட்புட் டிவைசஸ். ஐஓ டிவைசஸ் ரெஃபர் டு anything people use to input information to the computer or to take information output. அதாவது ஒரு யாராச்சும் ஒரு பீப்புள் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறாங்க, அதை தான் நம்ம இன்புட்னு சொல்லுவோம். அதை கம்ப்யூட்டர் ரிசீவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஏ கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து இன்புட் டிவைஸ், ஏ பிரிண்டர் இஸ் ஏ அவுட்புட் டிவைஸ். கீபோர்ட், மவுஸ் இந்த மாதிரி இதெல்லாமே இன்புட் டிவைஸ். ஜாய்ஸ்டிக், ஓகேங்களா, பிரிண்டரு இதெல்லாமே அவுட்புட் டிவைஸ்.
அடுத்து செகண்ட் வந்து சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் ஹார்ட்வேர் என்னென்னு பார்த்தோம். இப்போ சாஃப்ட்வேரில் பார்க்க போகிறோம். இப்போ சாஃப்ட்வேர்னு என்ன கொடுத்துருக்காங்க, the physical components of device are only the tip of the iceberg. Much of the computer science field focuses on software application and their development. அதாவது நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனும் அதோட டெவலப்மெண்ட்டையும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ வெப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய இடத்துல ஜாவா டெவலப்மெண்ட், பைத்தான் டெவலப்மெண்ட் அதுதான் சொல்கிறாங்க. அதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. First, algorithm. At the basis level, algorithms are simply specific procedures used to solve computational problems. As computing power and data capabilities have grown more sophisticated, so have the algorithms and the problems they intend to solve. For an example, a shipping company may turn to an algorithm to help determine the optical routes for delivery drivers. இப்போ வந்து அல்காரிதம் என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஷிப்பிங் கம்பெனி வந்து ஒரு அல்காரிதம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. எதுக்கு, ஹெல்ப் டு டிட்டர்மினேட் தான் ஆப்டிக்கல் ரூட்ஸ் பாரு டெலிவரி டிரைவர்ஸ்க்கு ஒரு ரூட்டை வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ஷிப்பிங் கம்பெனி வந்து அல்காரிதமை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸை தான் நம்ம ஏபிஐன்னு சொல்கிறோம். அண்ட் ஏபிஐ இஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கோ பிட்வீன் த பிரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஒன் அப்ளிகேஷன் டு அனதர். ஏபிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், அது எது ரெண்டுக்கும் நடுவில் வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுனா ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு. சரிங்களா. இட் அலோஸ் அப்ளிகேஷன் டு communicate with one another while preserving some security measure for each endpoints. அதாவது இது வந்து எதை அலோவ் பண்ணுன்னா, இந்த அப்ளிகேஷன் நடுவில் நடக்கிற அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு போகிறதுக்கு வந்து ப்ரிசர்விங்காக இருக்கும். அதாவது செக்யூரிட்டி மெஷர்ஸ் இருக்கும் அதோட எண்டு பாயிண்ட் வரைக்கும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் ஏபிஐ கேன் பி யூஸ்டு டு செக்யூர்லி ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஸ்டோர்டு பை யுவர் வெப் ப்ரௌசர் டு யுவர் மொபைல் அப்ளிகேஷன். ஏபிஐ வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து சேஃபாக வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எதுக்கு, நம்ம வெப் ப்ரௌசர்லேருந்து மொபைல் அப்ளிகேஷனுக்கு. அடுத்து பூலியன். ஏ ஃபங்க்ஷன் இஸ் ப்ரோக்ராமிங் வித் பைனரி சாய்ஸ் லைக் எஸ்ஆர்னோ அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அது ஒன்று எஸ்ஆர்னோவாக இருக்கலாம், இல்லைன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கலாம். அதுதான் நம்ம பூலியன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். திஸ் சர்வ்ஸ் அஸ் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாஜிக். ஓகேங்களா. அடுத்து பக் அப்படிங்கிறது எரர். பக் இஸ் அன் ப்ரோக்ராமிங் எரர் தட் காசஸ் அன்எக்ஸ்பெக்டட் கிளிச்சஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் ஃபார் யூ ப்ரோக்ராமிங் எண்ட் யூசர். அதாவது பக்குங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் எரரு. அது வந்து என்ன பண்ணுன்னா, அன்எக்ஸ்பெக்டட் கிளிச்சஸ் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளமை வந்து அந்த கடைசி யூஸ் பண்ணுற யூசருக்கு வரைக்கும் அந்த எரரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து எப்படி சரி பண்ணலாம், டீபக்கிங் பண்ணி அதை சரி பண்ணலாம். டீபக்கிங் இஸ் அன் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், டாக்குமெண்டிங் அண்ட் ஃபிக்ஸிங் த இஷ்யூஸஸ் காஸ்டு பை பக். டீபக்கிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது, அது எந்த டாக்குமெண்ட் லிங்கில் இருக்குன்னு அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இஷ்யூஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது. ஓகேங்களா. பக்கால் ஏற்பட்ட விஷயங்களை நம்ம சரி செய்கிறது தான் டீபக்கிங். ஓகேங்களா. அதாவது எரரால் ஏற்பட்ட காரணத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து சரி பண்ணுறது தான் டீபக்கிங். கேமல் கேஸ் அப்படிங்கிறது கேபிட்டலைசிங்னு சொல்லுவோம். கேபிட்டலைசிங்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறது. Camel case refer to the practice of capitalizing the first letter of each component word in a programming variable to improve readability. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலைசிங்காக இருக்கும். அதாவது காம்பவுண்ட் வேர்டில் இப்போ ஸ்டிச்சுங்கிறது ஒரு வேர்டு, லென்த்துங்கிறது ஒரு வேர்டு. ஸ்டிச்சு லென்த்துன்னு ரெண்டு சேர்ந்து தான் ஒரு காம்பவுண்ட் வேர்டு. இதில் ஸ்டிச்சுங்கிற எஸ் வந்து கேபிட்டலில் இருக்குது, லென்த்தில் எல் வந்து கேபிட்டலில் இருக்குது. ஓகேங்களா. நடுவில் இது ரெண்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் இல்லை. இந்த அந்த காம்பவுண்ட் வேர்டில் இருக்க ஃபஸ்ட்டு வேர்டை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி காட்டுறது தான் கேமல் கேஸ். அதேமாதிரி ஃபிக்ஸ்டில் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டில் எஃப் வந்து கேபிட்டலில் இருக்குது, ஹைட்டில் ஹெச் வந்து கேபிட்டலில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கோடு. கோடு ரெஃபர் டு த ஸ்ட்ரிங் ஆஃப் கமெண்ட்ஸ் ஆர் டைரக்ஷன் யூஸ்டு பை டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இன் ஆர்டர் டு கிரியேட், எடிட் ஆர் மேனேஜ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் ஆர் அப்ளிகேஷன். கோடுங்கிறது ஸ்ட்ரிங் ஆஃப் கமெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரிங் ஆஃப் டைரக்ஷன். ஓகேங்களா. அது வந்து வெவ்வேறு ப்ரோக்ராமுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதை க்ரியேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில். ஓகேங்களா. கோட் இஸ் யூஸ்டு பை கம்ப்யூட்டர்ஸ் டு determine which action should be taken, define parameters and more. ஓகேங்களா. கோடை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம். எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். கம்பைலிங் அப்படின்னா ரன் பண்ணுறது. ஓகேங்களா. த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் கோட் தட்ஸ் ரிட்டன் இன் த ஹை லெவல் லாங்குவேஜஸ் பை ஹியூமன் டெவலப்பர்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேட்டிங் இட் இன்டு மெஷின் ரீடபிள் கோட். அதாவது ஹியூமன் டெவலப்பர்ஸால் ஒரு
ஒரு ப்ரோக்ராமை நம்ம கொடுத்து அதை வந்து ரன் பண்ணுறோம். அதாவது மிஷினுக்கு வந்து எந்த எந்த லாங்குவேஜில் புரியுமோ அதை வந்து அந்த லாங்குவேஜில் நம்ம வந்து கொடுக்குறோம். அதை வந்து என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்கும். அதுதான் கம்பைலிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா இப்போ என்ன? Conditional statement, another fundamental piece of programming instruction, set of the terms for when a program moves forward. This is often used in an if-then format. நான் சொன்னல if-then formatல இருக்கும். If all conditions expressed are met and true, only then will be computer move on to do the next step. அதாவது if condition கரெக்டாக இருந்துச்சுன்னா then condition வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து IDE. IDEனா Integrated Development Environment. An integrated development environment is a software tool where developers can write code and run their programs. அதாவது இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் டூலு. டெவலப் வந்து இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், கோடை ரைட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Many provide useful features like syntax highlighting, debugging tools, version control. இது வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுது. அதாவது நமக்கு யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸை என்ன லைக்குன்னு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரினா சின்டெக்ஸ் ஹைலைட் பண்ணுறது, டீபக்கிங் டூல்ஸை கண்டுபிடிக்கிறது, வெர்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் லேட்டசி. லேட்டசிங்கிறது மெஷர் ஆஃப் டைம். Latency is the measure of time between entering an input and the returned output. அதாவது ஒரு நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கும் ரிட்டர்ன் வர அவுட்புட்டுக்கும் நடுவில் இருக்கிற டைம் மெஷர்மெண்ட் தான் நம்ம லேட்டசின்னு சொல்கிறோம். த ஹையர் த லேட்டசி த லாங்கர் இட் டேக்ஸ். அதாவது ஹையாக இருக்க லேட்டசி வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் த வெப் அப்ளிகேஷன் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் வேர் எ நோட்டிசபிள் டிலே மே இம்பேக்ட் user satisfaction. அடுத்து script. Similar in a way to the script used by Hollywood stars. A script in programming terms is line by line set of instructions for a computer program to follow. These are often used for automation or for generating dynamic page content. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் டேர்மு. லைன் பை லைன் வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமால் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. This refers to data or information that's been organized and cleaned in order to make it easier to search, manipulate and interface well with the software application. Structured data often is used for categories like name, addresses and credit card information, but can be used for the quantifiable data category. அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ரெஃபர் டு ஒரு டேட்டா இல்லை இன்ஃபர்மேஷனோட ஒரு கலெக்ஷன் மாதிரி. இதை வந்து இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கிளியர்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து எங்கே இருக்குன்னா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். அதாவது ஸ்ட்ரக்சர்டு டேட்டா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கேட்டகரிஸ் வைஸாக நம்ம பிரித்து வைக்கிறதுக்கு. ஒன்று நேம் வைஸாக பிரித்து வைக்கலாம், இல்லை அவங்களோட அட்ரஸ் வைஸாக, ஏரியா வைஸாக, இல்லை கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் வைஸாக நம்ம பிரித்து வைக்கலாம். இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, குவான்டிஃபையபிள் டேட்டா கேட்டகரியில் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஒரு ரூல் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜில் கொஞ்சம் அப்டேட் ஆன மாதிரி இருக்கும். சின்டாக்ஸ் ரெஃபர் டு த ரூல்ஸ் தட் இண்டிகேட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லாங்குவேஜ். அதாவது ஒரு லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சரை வந்து டிக்டேட் பண்ணுறது தான் நம்ம வந்து சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் ஆல் லாங்குவேஜஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிறோம், எல்லா லாங்குவேஜ்லேயும் நீட் ஸ்ட்ரக்சர் ஃபார் த ரீடர் வெதர் த கம்ப்யூட்டர் ஆர் ஏ ஹியூமன் டு மேக் சென்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம ரீடருக்கும், அதாவது கம்ப்யூட்டருக்கும் சரி ஹியூமனுக்கும் சரி ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அதை தான் வந்து நம்ம சின்டாக்ஸ்ன்னு சொல்கிறோம். வைல் சம் எலமெண்ட்ஸ் ஆஃப் சின்டாக்ஸ் மே கேரி ஓவர் ஃப்ரம் லாங்குவேஜ் டு லாங்குவேஜ். ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். மோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹாவ் யூனிக் அண்ட் ஸ்பெசிஃபிக் சின்டாக்ஸ் ரூல் தட் மஸ்ட் பி ஃபாலோட். ஆனால் ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ணால் யூனிக் சின்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதை தான் அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டுடே இஸ் அபவுட் so much more than the computer and what it can do. It's a massive area of study that intersects the industry of technology in countless ways. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு யூஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அது யூஸ் பண்ணாத ஏரியாவே கிடையாது. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் அதோட யூசஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹியர் ஆர் சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரி டேர்ம்ஸ் யூ வில் வாண்ட் டு என்ஷூர் யுவர் நோ. சரிங்களா? அதில் சில விஷயத்தை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு
Agile development. Agile development is a project management process for producing and releasing software that calls for quick cycle that repeat improving as they go. சரிங்களா, இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். அதில் வந்து என்ன பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணுறதுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் டைப்பிக்லி பிரேக்ஸ் ப்ராஜெக்ட் டவுன் இன்டு ஸ்மாலர் இன்க்ரிமெண்ட். திஸ் கேன் பி ஹெல்ப்ஃபுல் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வேர் த இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். அதாவது இது வந்து எதுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டாக சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் இருக்க இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டாக சில சமயத்தில் இது தேவைப்படுது. may need to be adjust or revised in order to accommodate unexpected issues or change downstreams. சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பிக் டேட்டா. பிக் டேட்டா இஸ் த குயிக் வே டு ரெஃபர் த மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கலெக்டட் பை ஆர்கனைசேஷன் ஆன் ஏ டே பை டே பேசிஸ். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் டே பை டே பேசிஸில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன டேட்டாஸ் இருக்குது, எவ்வளோ வந்து இன்புட் இருக்குது, எக்ஸ்போர்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் குயிக் வேலை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பிக் டேட்டாவை யூஸ் பண்ணுறோம். Data at this scale can be tapped into for a variety of purposes like trend analysis, forecasting, process automation and more. ஓகேங்களா, அதாவது வெரைட்டி ஆஃப் பர்பஸில் இது யூஸ் ஆகுது. எங்கன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸில் பிக் டேட்டா யூஸ் ஆகுது, ஃபோர்காஸ்டிங், ப்ராசஸ் ஆட்டோமேஷனில். ஓகேங்களா, அடுத்து க்ளவுட் ஸ்டோரேஜ். க்ளவுட் ஸ்டோரேஜ் இஸ் அன் அல்டர்னேட்டிவ் டு ஸ்டோரிங் டேட்டா ஆன் ஏ கம்ப்யூட்டர் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ். க்ளவுட் டேட்டாங்கிறது டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுல இருக்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ். இது வந்து கம்ப்யூட்டரோட ஃபிசிக்கல் ஸ்டோரேஜில். ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்டு ஆன் த க்ளவுட் இஸ் கெப்ட். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் க்ளவுடில், அது வந்து இங்கே இருக்கும், அங்கேயே தான் இருக்கும். ஆன் ரிமோட் சர்வர்ஸ் தட் கேன் பி ஆக்சஸ்டு எனிவேர் வியா இன்டர்நெட். இன்டர்நெட் மூலயமா அந்த சர்வர் வந்து ரிமோட் சர்வர் மூலயமா நம்ம எங்கேருந்து வேணால் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் க்ளவுட் ஸ்டோரேஜில். Cyber security is the process of protecting data from unauthorized user or hacker. சைபர் செக்யூரிட்டிங்கிறது நம்ம டேட்டாவை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம சைபர் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம். யார்கிட்ட இருந்து, அன்ஆத்தரைடு யூசர், அன்ஆத்தரைடு ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து. இட் ஆல்சோ ரெப்ரசன்ட் த ஹியூஜ் செக்டர் ஆஃப் த டெக் இண்டஸ்ட்ரி. இது எங்கே ரொம்ப பயன்படுதுன்னா டெக் இண்டஸ்ட்ரியில் தான் ரொம்ப பயன்படுது. ஆஸ் மோர் தென் மோர் கம்பெனிஸ் நீஸ் டு ஸ்டே அகேட் ஆஃப் சைபர் கிரிமினல்ஸ் அண்ட் செக்யூரிட்டி த்ரெட். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ டேட்டாவை திருடுறவங்க அதை செய்யும், அவங்க எப்படி வந்து அதை செக்யூராக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் இதுலேருந்து அவங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.